வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலையின் அழகான ஒரு வடிவம் தான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. சமீபத்தில் நாங்கள் தஞ்சாவூர் போயிருக்கும்போது இந்த கடையிலிருந்து தான் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை நாங்கள் வாங்கினோம். இந்த பொம்மைகளோட சிறப்பு என்னென்னா, 19ஆவது நூற்றாண்டிலேயே தஞ்சாவூரை ஆண்ட மராட்டிய அரசர்களோட ஆட்சி காலத்திலேயே இந்த பொம்மைகள் தோன்றியிருக்கு. அப்போது கைவினை கலைஞர்கள் மண், சுண்ணாம்பு, பசும்பால், காகிதம் போன்ற பொருட்களை வச்சு இந்த அழகான பொம்மைகளை உருவாக்கியிருக்காங்க. இந்த பொம்மைகளோட சிறப்பே இதனோட உடல் பாகங்கள் தனித்தனியாக பொருத்தப்பட்டிருக்கிறதுனால அதனுடைய தலையும் உடலும் மெதுவாக ஆடுறது தான். அதனால தான் அதை தலையாட்டி பொம்மைன்னு அழைக்கிறாங்க. இதனுடைய நிதானமான அசைவும் சமநிலையும் ஒரு அமைதியை குறிக்கிறது. தஞ்சாவூர் பொம்மைகள் நவராத்திரி குழுவிலும் திருமண அலங்கார மேடைகள்லையும் வெளிநாடுகளில் கூட பாரம்பரிய கலையின் சின்னமாக இடம் பிடிச்சிருக்கு. யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட தஞ்சாவூர் கலை சிற்பங்களோட இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையும் தமிழ்நாட்டின் கைவினை மரபை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துது. இன்றளவும் தஞ்சாவூர் மற்றும் அருகிலுள்ள கிராமங்களில் கைவினை கலைஞர்கள் தலைமுறைகள் கடந்தும் இந்த பொம்மைகளை தயாரித்து வருகிறார்கள். மேலும் தஞ்சாவூர் ஓவியங்களோடு சேர்ந்து இந்த பொம்மைகளும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தும் கலையாக இந்த தஞ்சாவூர் பொம்மை அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் நம்ம பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல இது போன்ற கைவினை பொருட்களை நம்ம தான் பாதுகாக்கணும். நன்றி, வணக்கம்.